Uh, Good evening, dear students. So, ஐயப்ப ஸ்ரீனிவாசன் ஃப்ரம் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் பேசுகிறேன். ஸோ இந்த ஜிபி ஆக்டிவிட்டின்னு உங்களுக்கு ஒன்று ஒரு கூகுள் ஃபார்ம் ஆல்ரெடி முன்னாடி ஷேர் ஆகிருந்துச்சு. அதுக்கு உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு ரிவார்டு பாயிண்ட்ஸில் தே மைட் ஹவ் கிவன் ரைட்டா. இப்போது இந்த ஜிபி ஆக்டிவிட்டி ஜென்ரல் பப்ளிக் ஆக்டிவிட்டிங்கிறதுல நீங்கள் பண்ணுற இந்த இதுக்கு இந்த ஃபார்மில் சப்மிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உண்டு, சரியா. பட்டு எனக்கு வந்த ஒரு நியூஸ் என்னென்னா, இந்த ஜென்ரல் பப்ளிக் ஆக்டிவிட்டியை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை, தெரியலை, என்ன பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி நான் கொடுத்துட்டு நான் அடுத்து என்ன செய்யணும்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஏரியாவை சுற்றி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது தூத்துக்குடியில் ஃபிஷ்ஷிங்கிறது வந்து பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஃபிஷ்ஷிங்கில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஃபிஷர் மேனுக்கு என்ன இருக்குது, அதுக்கடுத்தது ஃபிஷ்ஷிங் பண்ணுற அந்த போட்டு அந்த மாதிரியில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அப்புறம் அந்த வேறு ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷர்மேன் வந்து அந்த நாட்டிக்கல் மெயில் தாண்டி போகிறப்போ ஸ்ரீலங்கன் நேவியிலேருந்து பிடிக்கிறாங்க, இல்லை கடற்கொள்ளையர்களோட தொல்லை இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் எப்படி சொல்யூஷன் எடுக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸு ஃபிஷர்மன்னா இதே மாதிரி நான் ஒரு ஜஸ்ட் ஐடியா தான் கொடுக்குறேன். தூத்துக்குடிக்குள்ளே சிட்டிக்குள்ளே டிராஃபிக் ப்ராப்ளம் அது இதுன்னு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி உங்கள் ஏரியாவை சுற்றி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது இதை நீங்கள் வந்து ஒரு சென்டென்ஸை ஒரு 5 சென்டென்ஸாக மேக் பண்ணி அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஒரு வீடியோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வீடியோவை வேணாலும் லிங்க்கை நான் உங்களுக்கு தனியாக உங்கள் ஹெச்ஓடிக்கு அனுப்பி விடுறேன். ஸோ அந்த லிங்க்குள்ளே உங்கள் அந்த வீடியோ அதுக்கு ஒரு வீடியோ இது பண்ணி ரெடி பண்ணி நீங்கள் இந்த கூகுள் ஃபார்மில் அப்லோட் பண்ணணும். இஃப் இட் இஸ் ஒர்த்தி ரைட்டா, இஃப் இட் இஸ் ஒர்த்தி தென் யூ வில் பி கிவன் வித் ரிவார்டு பாயிண்ட்ஸ் ஆஃப் 600 விச் வில் இது உங்கள் இன்டர்னல் மார்க்கில் என்ன செய்ய போகுது, ஆட் ஆக போகுது. இப்போ நான் இதில் என்னென்ன பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், ரிஜிஸ்டர் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், இயர் வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஃபஸ்ட் இயரில் தான் இருப்பீங்க போட்டுக்குவீங்க. பிரான்ச் இது உங்கள் ஃபஸ்ட் இயர் என்ன பிரான்ச்சோ, ஏடிஎஸ்னா ஏடிஎஸ், சிஎஸ்சினா அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறதுல நீங்கள் நிறைய பேர் தடுமாறுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன், அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்போ அந்த நாட்டிக்கல் மெயில்ஸ் தாண்டியாச்சுன்னா ஸ்ரீலங்கன் நேவியிலேருந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ இதை ஒரு 5 சென்டென்ஸாக இதில் எழுதணும், சரியா. ஒரு 5 சென்டென்ஸாக இதில் எழுதணும், ரைட்டா. இப்போ இதே மாதிரி இன்னொன்று கூட சொல்லலாம். எப்படின்னா, தூத்துக்குடி ஊரில் வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு ஒரு இது உண்டு நான் கேள்விப்பட்ட வரையிலும். ஸோ அந்த வாட்டர் ஸ்கேர்சிட்டியை தடுக்கிறதுக்கு சொல்யூஷன் என்ன, ரைட்டா. இதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஒரு சில மக்கள்கிட்ட போய் வீடியோ நீங்கள் எடுக்கணும். இதில் நீங்கள் இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு உங்கள் ஓன் 5 சென்டென்ஸில் நீங்கள் இதில் ஏற்றணும், சரியா. இதான் இது. இதே மாதிரி இப்போ பெரும்பாலும் கிராமத்துலேருந்து பசங்க வருவீங்க, ரைட்டா. கிராமம்னா விவசாயம் பயங்கரமாக தூத்துக்குடியில் அங்கங்கே போகுது, நானும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஓட்டப்படாரன் சைடு போனீங்கன்னா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயம் தான், சரியா. ஸோ இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறப்போ இதில் கட்டாயமாக தேர் வில் பி செவரல் ப்ராப்ளம்ஸ். யூ வில் பி நிறைய விஷயங்கள், இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இது அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், உள்ளே உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதெல்லாம் இதில் கொண்டாங்க, சரியா. அதெல்லாம் இதில் நீங்கள் போடலாம். நான் ஒரு சில அந்த அக்ரிகல்ச்சரில் உள்ள ப்ராப்ளம்ஸுங்கிறது நல்ல வெயிட்டேஜ் உள்ளது. ஏன்னா இன்றைக்கி இந்தியன் கவர்மெண்ட்டு அக்ரிகல்ச்சர் ப்ராப்ளம்ஸுக்கு நல்ல மதிப்பு கொடுத்து அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறவங்களுக்கு நல்லா அவங்க ரெகக்னிஷன் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவானாலும் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆனாலும் சரி, சரியா. ஸோ நீங்கள் இந்த இதில் கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் ஏரியாவில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் லைக்வைஸ். அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த ஏரியாவாக இருந்தாலும் இது எங்கள் ப்ராப்ளம். ஒரு பொண்ணு போட்டிருந்துச்சு, பஸ்ஸில் க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குது, ஸோ ஆப்டிமலாக நெட்ஒர்க்கை ரூட் அவுட் பண்ணுற பஸ் நெட்ஒர்க்கை எப்படி பிரித்து அனுப்புறது, எந்தெந்த இதை இது பண்ணுறது அவைலபிளை வச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் போட்டிருந்தாங்க. இன்னொன்று வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ரைட்டா, ஒவ்வொரு விவசாயிட்டியாக போய் கேட்டு போட்டிருந்தாங்க. இட் வாஸ் வெரி குட் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம்னா, உங்கள் ஏரியாவை சுற்றி உங்கள் எல்லா மக்களும் ஃபேஸ் பண்ணுற அந்த ப்ராப்ளத்தை, அதாவது பிரச்சனைகளை நீங்கள் உள்ளே கொண்டு வரணும்.
ப்ரிஃபரபிளி இதில் என்ன ஒரு இதுன்னா டெக்னிக்கலாக சால்வ் பண்ணணும். நம்ம இன்ஜினியரிங் மூலமாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? ஏதாவது இப்போ சில விஷயங்களில் வரதட்சணை கொடுமை இருக்குது, அடிதடி சண்டை நடக்குது, இதெல்லாம் வந்து சொசைட்டல் ப்ராப்ளம் தான். பட் இன்ஜினியரிங் அப்ரோச்சில் இதை சால்வ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ரைட்டா? அந்த இதெல்லாம் கொண்டு வராமல் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குது, இதுக்கு பஸ்ஸு ரூட் நெட்வொர்க்கை ரூட் அவுட் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி நீங்கள் யூ ஹவ் டு பிரிங் அவுட் த ப்ராப்ளம்ஸ். டெக்னிக்கலாக நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் உள்ள உங்களோட ஓன் சென்டென்ஸில் 5 சென்டென்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். அடுத்தது இதில் இன்னொன்று என்னென்னா, என்ன தீம்ங்கிறதுல எதாவது உங்களுக்கு பிரச்சனை வருது. இப்போ நான் சொன்ன அந்த கான்செப்ட் படி பார்த்தா இப்போ நான் சொன்னேன் பஸ்ஸில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வரும். ஸ்மார்ட் ஆட்டோமேஷன்னா என்னென்னா, அதாவது மனுஷன் செய்கிற வேலையை ஒரு மிஷின் செஞ்சால் நமக்கு வந்து குயிக்காக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது ஸ்மார்ட் ஆட்டோமேஷன். ஃபிட்னஸ் அண்ட் ஸ்போர்ட், உங்கள் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளமாக இருந்தால் தட் இஸ் ஸ்போர்ட்ஸில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் பற்றி அவ்வளோ தெரியல, மெடிடெக், பயோடெக், ஹெல்த் டெக். இப்போ வந்து அவனே கவர்மெண்ட்லேயே ஒரு இது கேட்குறாங்க, என்னென்னா நம்ம கையில் சும்மா ஒரு சிப்பை மட்டும் பொருத்தி வச்சுட்டா நம்மளோட இசிஜி நேராக போய் எடுக்கிற மாதிரி, அது மெட்டெக். இப்போ சொன்னேன் இல்லையா, அக்ரிகல்ச்சரில் வந்து ப்ரொடியூஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, அதாவது விளைச்சலை கூட்டுவது எப்படி, அது. ஸ்மார்ட் வெஹிக்கிள்ங்கிறது வந்து வேறு ஒன்றும் கிடையாது, வண்டி போயிட்டே இருக்குது, எங்கே போகுதுங்கிறத தூரத்தில் இருக்கிறவங்க பார்க்குற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், அல்லது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பேஸ்டு அந்த மாதிரி. டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்னால் இருக்கிற ரிசோர்ஸை யூஸ் பண்ணி எப்படி பொருட்களை அனுப்புறது ஆப்டிமலாக, அதாவது யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த மாதிரி. ரொபாட்டிக்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ், ரொபாட்டிக்ஸ் வச்சு நீங்கள் அக்ரிகல்ச்சரில் அந்த இது ஸ்ப்ரிங்க்லிங் அந்த மாதிரி இதுக்கு அந்த என்னது அந்த உரம் தெளிக்கிறது அந்த மாதிரி இது. க்ளீன் அண்ட் க்ரீன் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் பைக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக மஞ்சப்பைன்னு சொன்னாங்க, வேறு பேப்பர் பேக்குங்கிறாங்க. அப்போ இன்னும் வேறு எதுவும் இருக்கா அந்த மாதிரி. ரினியூவபிள் சஸ்டைனபிள் எனர்ஜி, விண்டு மில், அதுக்கடுத்தது இந்த அது என்னது ஓஷியன் தெர்மல், அதுக்கடுத்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணலாம், இதையும் நீங்கள் இதில் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். பிளாக் செயின், சைபர் செக்யூரிட்டி, இது இன்டர்நெட்டில் வந்து பணம் அனுப்புகிறப்போ எல்லாம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த இதை எப்படி செக்யூரிட்டாக கொண்டு வருது. பட் இது உங்கள் ஃபஸ்ட் இயர் லெவலுக்கு ஜாஸ்தி, ஹையர் இயர்ஸ் பண்ணலாம். ஸ்மார்ட் எஜுகேஷன் இந்த சென்ஸ் என்னன்னா, நம்ம ஆன்லைனில் படிக்கிறது, அதே மாதிரி நமக்கு யாராவது நம்மளே இது பண்ணுறப்போ எஜுகேஷனை ஸ்மார்ட்டாக ஆக்கிறது எப்படி. ஃபார் எக்ஸாம்பிள், ஆட்டோமேட்டட் அட்டெண்டன்ஸ், கிளாஸ்க்குள்ளே போகிறீங்க, பேச காட்டுறீங்க, உங்களோட அட்டெண்டன்ஸ் விழுந்துருது, இது ஒரு ஸ்மார்ட் எஜுகேஷன் கான்செப்டில் வரும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ரீசெண்ட் இயர்ஸில் தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் மழையில் மிதக்க ஆரம்பிக்குது, இதுக்கு என்ன சொல்யூஷன் நம்ம கொடுக்கலாம், இந்த மாதிரி இது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இதுக்கு ஃபோட்டோன்னு கேட்டிருக்கோம், இது ஃபோட்டோ ப்ரூஃப் இல்லை, வீடியோ ப்ரூஃப். நீங்கள் வீடியோவாக எடுத்து உள்ளே ஏற்றணும். சரியா? அதுக்கடுத்தது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கிவன் பை, யார் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா, ரைட்டா, அவர் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும், ரைட்டா. இப்போ அவர் பேர் உதாரணத்துக்கு சுந்தரம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சுந்தரம் நெய்பர் அப்படின்னு போட்டுருங்க. சரியா? இதுதான் இதில் நீங்கள் பண்ண வேண்டியது. இதை நல்ல இன்ஜினியரிங் டெக்னிக்கல் ரிலேட்டடாக சால்வ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக 300 பாயிண்ட்ஸ் உண்டு. இந்த 300க்கு கரஸ்பாண்டிங் கன்வர்ஷன் உங்கள் இன்டர்னலில் இருக்கும். ஸோ இன்றைக்கி தேதி என்னது, அக்டோபர் 31. சரியா? நவம்பர் ஒரு எத்தனை, இந்த கரெக்டாக 7 நாள் வச்சுக்குவோம். நவம்பர் 7ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸு இதில் எப்படி இருக்கோ அதை பொறுத்து 300 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமமாக உங்களுக்கு கிடைக்கும். இது அப்படியே இன்டர்னலில் உங்களுக்கு சேர்த்துருவாங்க. சரியா? கொஞ்சம் எல்லாருமா இதை கொஞ்சம் எடுத்து கொண்டு வாங்க. சரிதானா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.